பல்கலைக்கழகத்தில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாட்டம். கோவை ஈச்சனாரி பகுதியில் அமைந்துள்ள கற்பகம் பல்கலைக்கழகத்தில் இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாரம்பரிய உடை அணிந்து உற்சாகத்துடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். மலையாள மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் வரும் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. கேரள மாநிலத்தில் பண்டிகை 10 நாட்கள் முன்பே துவங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கேரளாவை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளிலும் தற்போது விழா நடைபெற்று வருகிறது. என் பேரு மதுமிதா. நான் இங்க கற்பக யூனிவர்சிட்டியில படிக்கிறேன். ஓணப்பருபாடி சூப்பரா போகுது, அடிப்பொலியா இருக்கு. நான் என்னோட ஊர் வந்து இடுக்கி. ஆனா அங்க இருந்து இங்க வந்து ஒரு டிஃபரன்ஸும் இல்ல, எல்லாம் சேமா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து செண்டமேளம் இருந்துச்சு, மாவேலி வரவேற்பு இருந்துச்சு, திருவாதிரைக்களி இருந்துச்சு, அத்தப்பூ போட்டோம் காலையில இருந்து. அதான் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்றதை விட ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ண நல்ல வைபும் நல்லா அடிபொலியா இருக்கு. அதன் ஒரு பகுதியாக கற்பகம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கேரள மாணவர்களும் தமிழக மாணவர்களும் இணைந்து ஓணம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பின்னர் திருவாதிரை களி, மகாபலி மன்னன் வரவேற்பு நிகழ்ச்சி, செண்டை மேளம், பல வண்ண காவடிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனுடன் சினிமா பாடல்களுக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆடி மகிழ்ந்தனர். பாரம்பரியத்தையும் மகிழ்ச்சியையும் ஒருங்கே வெளிப்படுத்திய இந்த விழா பல்கலைக்கழக வளாகத்தை பண்டிகை சூழலால் நிறைத்தது. Hello everyone, I'm Hima Suresh, BTech for Technology 3rd year. ഇന്ന് നമ്മൾ ഓണാഘോഷമായിരുന്നു കർപ്പകം യൂണിവേഴ്സിറ്റിയിലെ സെപ്റ്റംബർ 3rd. നമ്മൾ അടിച്ചു പൊളിച്ചു. കുറെ പരിപാടീസ് ഉണ്ടായിരുന്നു. ശൃംഗാരിമേളം, പൂക്കാവടി, അത്തപ്പൂ ഇട്ടു, പിന്നെ ഓണപ്പാട്ടുണ്ടായിരുന്നു, എല്ലാം ഉണ്ടായിരുന്നു. വൈബായിരുന്നു, അടിച്ചു പൊളിച്ചു. കർപ്പകം യൂണിവേഴ്സിറ്റിക്ക് ഒരു വലിയ താങ്ക്സ് ഈ ഓപ്പർച്യൂണിറ്റി തരുന്നതിന്.